இந்த பாடியில போத்தீஸ் ஓப்பன் பண்ணாலும் பண்ணாங்க. நான் வாரம் வாரம் போற மாதிரி ஆயிடுச்சுங்க. அது இல்லாம போன வாரம் ஜனவரி 24, 25, 26 வாங்குற மளிகை ஜாமான் எல்லாத்துக்கும் ஆஃபர்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணாலும் பண்ணாங்க. எப்படி துணி கடையில் ஆஃபர் போடுறாங்கன்னு சொன்னா நான் பறந்தடிச்சு ஓடுவனோ, அதே மாதிரி எங்க அம்மா மளிகை ஜாமானுக்கு ஆஃபர் போடுறாங்கன்னு சொன்னேன். வா போலாம் வா போலாம் வா போலான்னு என்னை 3 நாளா கூப்பிட்டுட்டே இருந்துட்டாங்க. ஆனா முதல் 2 நாள் என்னால வேலைக்கு போயிட்டு வந்து போக முடியல அப்படின்றதுனால சரி கடைசி நாள் ஜனவரி 26 ஆஃபீஸும் கொஞ்சம் சீக்கிரமா முடிஞ்சது. அம்மாவை கூட்டிட்டு ஒரேடியா பறந்தடிச்சு போயிட்டோம். போன அப்புறம் தான் தெரிஞ்சது ஏன்டா வந்தோம், இவ்வளவு கூட்டமா இருக்கேன். ஆனா போனதுக்கு வர்த்து அப்படிங்கிற மாதிரி எந்த பக்கம் சுத்தி பார்த்தாலும் ஆஃபர் ஆஃபர் ஆஃபர்னு இருந்துச்சுங்க. எந்த பொருளை எடுக்கிறது எதை வேணான்னு விடுறதுனே தெரியல, அந்த அளவுக்கு ஆஃபர்ஸ்ல வச்சிருந்தாங்க. ஒரு வழியா தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு பில்லிங்க்கு வந்தா அங்கதான் வச்சாங்க ட்விஸ்ட். அவ்வளோ பெரிய கியூ நிக்குது, எப்படி பில் பண்ண போறோம்னு தெரியாம நின்றுட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட 15 கவுண்டர் பில்லிங்க்கு இருந்துமே பில் பண்ண ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நாங்க எவ்வளவுக்கு பில் பண்ணோம், என்னென்ன ஆஃபர்ல வந்துச்சுன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். கடைசியா நாங்க அப்படியே ஃபுட் கோர்ட்க்கு வந்துட்டு பரோட்டாவெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு வழியா வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஃபார் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் மாமா குட்டி யூடியூப் சேனல்.